தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தலைமையில் இந்த பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. மக்களின் போக்குவரத்து மற்றும் அன்றாட நடவடிக்கைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். RDAயும் RDD என சொல்லக்கூடிய வீதி அபிவிருத்தி திணைக்களமும் இணைந்து இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றார். 10 நகரங்களை அழகுபடுத்துகின்ற, அபிவிருத்தி செய்கின்ற அந்த வேலை திட்டத்தினூடாக இந்த பாலம் தெரிவு செய்யப்பட்டிருந்தது. அண்மையிலே பாராளுமன்றத்திலும் அமைச்சு மட்டத்திலும் UDAயின் அமைச்சரினூடாக, பிரங்க அமைச்சரினூடாக இதுக்கான நிதி விடுவிப்புகள் மேற்கொள்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதிலே முதலாவதாக அந்த தெரிவு செய்யப்பட்ட திட்டங்களிலே இந்த பாலத்தை நாங்கள் முன்னுரிமைப்படுத்தியிருக்கின்றோம். உடனடியாக இதனை வேலையை ஆரம்பிக்குமாறு அமைச்சர் பணித்திருக்கின்றார். ஆகவே அதற்கான நிதிகளை போதுமான அளவுக்கு விடுவிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பாலத்தை தற்காலிகமாக இதை அமைக்கின்றோம். நிரந்தரமாக இந்த வருடத்துக்குள் அதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்படும் என்பதை நான் குறிப்பிடுகிறேன்.